இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடக்கப் போகின்றது என்ற தகவல் 2019 ஏப்ரல் 4ஆம் தேதியே கிடைத்துவிட்டது. கைத்தொலைபேசிக்குள்ளே ஒரு கருவியை நாங்கள் பொருத்தி வைத்திருந்தோம். வன்முறைகள், சிதைந்து போன சமூக உறவுகள், நீடித்திருந்த இலங்கையில் வரலாறு உருவாக்கிய மனிதர்களில் ஒருவர் தோழர் சுனந்த தேசப்பிரிய. මට මේක නවත්තන්න තිබුණා රෝඩ් බ්ලොක්ස් දාලා කියලා. கோத்தபாய ராஜபக்சவும் நிலந்த ஜெயவர்தனவும் மிகவும் நெருங்கிய நண்பர்கள் என்பதை இது உறுதிப்படுத்துகின்றது. தேசிய பாதுகாப்பு சபையின் முக்கியமானவராக இருந்த நிலந்த ஜெயவர்தன ஏன் இவற்றை அளித்தார்? அரசாங்கம் விரும்பினாலும் அதை எடுக்க முடியாது. எடுக்க போனால் அரசாங்கத்தினுடைய ஆட்சி ஆட்டம் கண்டு நான் ஜேவிபி காரணோ அல்லது புலிகளுக்கு ஆதரவானோ அல்ல. நான் சாதாரணமாக இந்த நாட்டிலே ஜனநாயகம் வர வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தேன். சமூக பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்ட இன மத சமூகங்கள் இணைந்து வாழும் ஒன்றியமாக இலங்கை மேலெழ வேண்டும். உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ், இலங்கையின் சிரேஷ்ட ஊடகவியலாளர், பத்திரிகை ஆசிரியர், மனித உரிமை செயற்பாட்டாளருமான சுனந்த தேசப்பிரியா அவர்கள் எழுதிய ஈஸ்டர் தின தாக்குதல், ஆழ்நிலை அரசும் மர்மங்களும் என்ற நூல் பற்றிய கலந்துரையாடல் யாழ் தந்தை செல்வா அரங்கில் நடைபெற்றது. அங்கு உரையாற்றிய நூலின் ஆசிரியர் சுனந்த தேசப்பிரியா ஈஸ்டர் தாக்குதலின் பல உண்மை நிலைகளை வெளிப்படையாக எடுத்துரைத்து உரையாற்றினார். இலங்கையில் நிகழ்ந்த 2019 ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் இந்த நாட்டில் கண்களுக்கு புலப்படாது தலைமறைவாக இருக்கும் அத்தகைய சக்திகளினால் அரசியல் மற்றும் அரசின் நிகழ்ச்சி நிரல் என்பவற்றுக்காக கடந்த கால அரசின் ஒப்புதலுடனும் நடத்தப்பட்டிருக்கலாம் என்பதற்கான ஆதாரங்களையும் பகுப்பாய்வுகளையும் இந்த புத்தகம் முன்வைக்கிறது. ஆம், வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். நன்றி, வாழ்க வளமுடன். இலங்கையிலிருந்து சர்வதேச தளங்கள் வரை செயற்பட்டவர். அரச பயங்கரவாத வன்முறைகளை, இதர வன்முறைகளை எதிர்கொண்டவர். காணாமல் போதல், சித்திரவதைகள், கருத்து சுதந்திர மறுப்பு, விளிம்பு நிலை மக்கள் மீதான ஒடுக்குமுறைகள், இனவன்முறைகள், சிதைந்து போன சமூக உறவுகள், நீடித்திருந்த இலங்கையில் வரலாறு உருவாக்கிய மனிதர்களில் ஒருவர் தோழர் சுனந்த தேசப்பிரிய. சகல நம்பிக்கைகளும் சிதறடிக்கப்பட்ட சூழலில் 76 ஆண்டுகளுக்கு பின் நாடளாவிய அளவில் நம்பிக்கை, எதிர்பார்ப்புகளை தரும் மாற்றங்கள் நிகழ்கின்றன. இந்த சூழலில் தோழர் சுனந்த அவர்களின் சமூக பயண அனுபவங்கள் எமக்கு முக்கியமானவை என கருதுகிறேன். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை சுற்றி ஆழ அரசு செயற்பாடுகள் பற்றிய இந்த நூல் இந்த நாட்டின் அனைத்து இன மத சமூக மக்களையும் விழிப்புணர்வு கொள்ள வைக்கும் என எதிர்பார்க்கிறேன். தெற்காசியாவின் முட்டு எனப்பட்ட இந்த தேசம் எவ்வாறு கண்ணீர் துளியாகவும் இரத்த துளியாகவும் மாறியது என்பதனை காரண காரியங்களுடன் இந்நூல் மௌனமாக எடுத்துரைக்கிறது. 1977, 81, 83 இருந்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வரை இலங்கை அரசு யந்திரம் எவ்வாறு சிதைந்தழிந்து வந்திருக்கிறது என்பதை இந்த நூல் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் உணர்த்தி நிற்கிறது. இலங்கையின் வரலாற்று இயக்கவியல் சிதைவு இன வன்முறைகளாகவும், விளிம்பு நிலை மக்கள் மீதான ஒடுக்குமுறைகளாகவும், சித்திரவதைகள், காணாமல் போதல், சொந்த நிலத்தில் இருந்து பலவந்தமாக மக்கள் வெளியேற்றப்படுதல், கூட்டம் கூட்டமாக கொல்லப்படுதல், அரச பயங்கரவாதமும் சமூகத்தில் உருவாகிய பயங்கரவாதமும் அனுகூல சத்துருக்களாக ஒன்றையொன்று போஷித்து சஞ்சரித்த காலம். பயங்கரவாத தடை சட்டம் உருவான காலத்தில் இருந்து பேரழிவுகளை இந்த நாட்டு அனைத்து மக்களின் வாழ்விலும் மிஞ்சியது. தோழர் சுனந்த தேசப்பிரியா அவர்களின் நெடும் பயண அனுபவம் இந்த நாடு புத்துயிர் பெறுவதற்கான திசை வழிகாட்டியாக அமையும். என்ன செய்ய வேண்டும் என்பதை கோடி காட்டுவதாக அமையும் என நான் எதிர்பார்க்கிறேன். மக்கள் கூட்டங்களின் அழிவின் மீது அதிகாரத்தை நிலைநிறுத்த முயலும் சக்திகள் இலங்கையின் அரசியல் சமூக தளத்தில் இருந்து நிரந்தரமாக தோற்கடிக்கப்பட வேண்டும். சமூக பாதுகாப்பு
உறுதிப்படுத்தப்பட்ட இன மத சமூகங்கள் இணைந்து வாழும் ஒன்றியமாக இலங்கை மேலெழ வேண்டும். இங்கே இன்னொரு விஷயத்தை நான் குறிப்பிடணும். இங்கே பாதாள உலகம் என்று சொல்லுவோம், அண்டவேர்ல்டு என்று சொல்லுவோம், ஆழ அரசு டீப் ஸ்டேட் என்று சொல்லுவோம். இந்த ஆழ அரசும் இந்த பாதாள உலகம் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாக செயற்பட்டிருக்கின்றன. இதில் இருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும். ஒரு பல தசாப்தங்களாக இது நடந்திருக்குது. இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு கண்ணியமான வாழ்க்கையை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அந்த இதில் எங்களுக்கு தெரியும் தோழர், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவர் 71 கிளர்ச்சியின் போது சிறை சித்திரவதைகளை அனுபவித்திருக்கிறார். பின்னர் இலங்கையில் சமூகங்களுக்கு இடையில உறவுக்காக நீதிக்கும் சமத்துவத்துக்குமான இயக்கத்தில் அவர் செயற்பட்டிருக்கிறார். பயத்தில் இருந்து 17 வருஷ ஐக்கிய தேசிய கட்சி அரசு 94 முன்னர் வரை இருக்க ஃப்ரீடம் புறம் பேர் பயத்தில் இருந்து விடுபடுவதற்கான இயக்கத்தை நடத்தி இருக்கிறார். தெற்கு வடகிழக்கு உறவை ஏற்படுத்துவதற்காக ரயில் பயணங்கள் பல ஆயிரம் பேரை அழைத்து கொண்டு தோழர் மனோரஞ்சன் உட்பட பலர் அழைத்து கொண்டு வந்தது எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது, காணாமல் போன போது அவற்றை எல்லாவற்றுக்கும் அவர் குரல் கொடுத்திருக்கிறார். ஒரு தொடர்ச்சியான அனுபவமான தோழர்கள், அந்த மாதிரியான அறிஞர்கள் அருந்தலாக போற ஒரு காலம். இன்றைக்கு எல்லாரும் மெல்ல விடைபெற்றுக் கொண்டிருக்கும். இதிலேயே பல ஆட்கள் இருக்கணும். ஆனபடியா அவர்களுடைய அனுபவங்கள் எங்களுக்கு தேவை. அந்த வகையில தோழர் சுனந்த அவர்களின் அனுபவமும் அவருடைய இந்த நூலும் எங்களுக்கு மிக மிக முக்கியமானவை. இது வரலாற்று முக்கியத்துவமான தருணம். அது உரையை இத்துடன் முடித்து கொண்டு அடுத்து தோழர் சுனந்த அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். සිරුවනකරසු ශ්‍රීදරන් නැත්නම් අපි කියන සුබුල්ගෙන් අවසරයි. පැමිණ සිටින සියලු දෙනාගෙන්ම අවසරයි. மாலை வணக்கம் எல்லோருக்கும். எங்களுடைய நண்பர் திருநாவுக்கரசு ஸ்ரீதரன், நாங்கள் சுகு என்று அழைப்போம். மற்றும் இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். මම ඉතාම සතුටු වෙනවා යාපනයට පැමිණ මෙම රැස්වීමක් සාකච්ඡාවක් කිරීමට පැමිණීම ගැන. ඒ වගේම මේ පාස්කු ප්‍රහාරය පිළිබඳ ඩීප් ස්ටේට් කියන සංකල්පය, රාජ්‍ය කියන සංකල්පය මුලින්ම ඉදිරිපත් කරපු රාජන් හූල් මේ පැමිණ සිටීම ඇත්ත වශයෙන්ම තවත් සතුටට කාරණයක්. முதல் முறையாக யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த புத்தகம் சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடலை செய்வதில் நான் நிகழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமல்ல, இந்த பாஸ்கு தின குண்டு தாக்குதல், ஈஸ்டர் தின உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விவரத்தை எழுதுகின்ற பொழுது முதல் முறையாக இலங்கையில் டீப் ஸ்டேட், அதாவது ஆள் அரசு என்று சொல்லக்கூடிய இந்த டீப் ஸ்டேட் என்ற கருத்தியலை எங்களுடைய அரசியல் அகராதிக்கு கொண்டு வந்த திரு ராஜன் ஹூல், பேராசிரியர் ராஜன் ஹூல் அவர்கள் இங்கு இருப்பதும் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. මම කරුණු කීපයකින් සාකච්ඡා කරන්න බලන්නම්. කොහොමද ඩීප් ස්ටේට් කියන එක පාර රාජ්‍යයේ සම්බන්ධතාවය කොහොමද පාස්කු ප්‍රහාරයට තිබුණේ, ඒ වගේම අද දක්වාම ඒ ජාලය නෙට්වර්ක් එක ක්‍රියාත්මක වෙන්නේ කොහොමද කියන එක ගැන යම් සාකච්ඡාවක් මතු කරගන්න. நான் அந்த கலந்துரையாடலில் முக்கியமாக இந்த ஆள் அரசு என்று சொல்லப்படுகின்ற இந்த கட்டுமானம், குறிப்பாக இந்த ஈஸ்டர் தின அல்லது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலோடு எப்படி தொடர்பாக இருந்திருக்கிறது என்பதையும், இன்று வரை அந்த கண்ணுக்கு புலப்படாத அந்த கட்டுமானம் எப்படி தன் செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது என்பதையும் என்னால் இயன்ற வரை உங்களோட உரையாடலுக்காக நான் ஏற்படுத்த விரும்புகிறேன். අපි කවුරුත් දන්නවා මුලින්ම මේ පාස්කු ප්‍රහාරයක් සිදුවීම කියන තොරතුර ලංකා ආණ්ඩුවට ලැබුණේ අප්‍රේල් 2019 අප්‍රේල් 4 වෙනිදා ராஜ்ய புத்தி சேவை பிரதானியாவனு டிஐஜி நிலந்த ஜெயவர்தன். முதல் முறையாக இலங்கை அரசை பொறுத்தவரையில் அல்லது அரச பாதுகாப்பு துறைக்கு இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடக்கப் போகின்றது என்ற தகவல் 2019 ஏப்ரல் 4ஆம் தேதியே கிடைத்துவிட்டது. அரச பாதுகாப்பு பிரிவினுடைய தலைவர் நிலந்த ஜெயவர்தன் அவர்களுக்கு தான் அந்த தகவல் வந்தது. இதற்கு பிறகு 5 நாட்களுக்கு பிறகு இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சில் என்று சொல்லப்படுகின்ற உயர்மட்ட அமைப்பினுடைய கூட்டம் நடைபெற்றது. அதிலே பிரதான கருத்து தெரிவிப்பாளராக இருந்தவர் இந்த டிஐஜி நிலந்த ஜெயவர்தன. அங்கு இலங்கையினுடைய இராணுவ புலனாய்வு, கடற்படை புலனாய்வு, வான்படை புலனாய்வு உட்பட போலீஸ் படைப்பிரிவுகள் மற்றும் உளவு பிரிவுகள் அனைத்தும் பங்கு பற்றிய மிகவும் உயர்மட்ட ஒரு கூட்டமாகும் அது. இந்த கூட்டத்தில் வைத்து திரு நிலந்த ஜெயவர்தன இந்த தகவல் சம்பந்தமாக எதுவுமே சொல்லாமல் அல்லது எதுவுமே பேசாமல் இருந்தபடியால்
அங்கு இருந்த உயர் அதிகாரியில் ஒருவரான சிசிர மெண்டிஸ், சார் அந்த தகவலை பற்றி இங்கே நீங்கள் சொல்லவில்லையா என்று கேட்ட பொழுது, இல்லை அது அவசியம் இல்லை, நான் அது பற்றி போலீஸ் மாதிபருக்கு அறிவித்திருக்கிறேன் என்று நிலந்த ஜெயவர்தன அதிலிருந்து நழுவி சென்றார். එතකොට මෙතන හිටපු එතකොට මිලිටරි කමාන්ඩර් එකේ මහේස්ත්‍රානායක ජෙනරල් ඔහු සාක්ෂියමින් කිව්වා ජයන්ත සිල්වා කොමිසමේදී මම මේක දැනගෙන හිටියානම් මම මට මේක නවත්තන්න තිබුණා රෝඩ් බ්ளாக்ஸ் දාලා කියලා. அப்பொழுது இராணுவ தளபதியாக இருந்த மகேஷ் சேனநாயக்க அந்த கூட்டத்தில் அல்லது அதன் பின்பு நடந்த விசாரணையின் பொழுது வாக்குமூலம் அளிக்கையில், தனக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தால் அல்லது நான் இதை அறிந்திருந்தால் வீதி தடைகளை அமைத்து, அந்த குறித்த தினங்களில் வீதி தடைகளை அமைத்து இதை நான் தடுத்திருக்க முயற்சித்திருப்பேன், முடியும் என்னால் என்று சொல்லியிருந்தார். நாங்கள் ஊடகவியலாளர்களாக சில தகவல்களை சேகரிக்கின்ற பொழுது, புலனாய்வு அறிக்கைகளை எழுதுவதற்காக தகவல்களை சேகரிக்கும் பொழுது, நாங்கள் 5 Wக்களும் 1 H என்கின்ற அந்த தியரியை பாவித்துத்தான் நாங்கள் தகவல்களை சேகரிப்பது வழக்கம். அது என்னவென்று உங்களுக்கு தெரியும். ஊடகத்துறையில இருப்பவர்களுக்கு வாட் ஹேப்பன், வேர், வை, ஹூ, வாட், ஹவ். அதன் பிறகு 5ஆவதாக ஹவ், இது எவ்வாறு நடந்தது என்றுதான் நாங்கள் ஊடகவியலாளர்களாக பயிற்றப்பட்டிருக்கிறோம். ஆனால் என்னுடைய ஆய்வின் பொழுது நான் அறிந்து கொண்ட இன்னொரு விடயம்தான், அரச பாதுகாப்பு துறைகள் அல்லது பாதுகாப்பு துறையைச் சேர்ந்த உளவு பிரிவைச் சேர்ந்தவர்களும் தகவல்களை உறுதிப்படுத்துகின்ற பொழுது இதே தேர்வு, இதே வழிமுறையைத்தான் அவர்களும் கையாளுகிறார்கள் என்பது நான் அறிந்து கொண்ட ஒரு விடயம். இந்த தகவல்களை பற்றிய பின்னர் நடந்த விசாரணையின் பொழுது ஜயந்த சில்வா என்கின்றவர் நடத்திய விசாரணை கமிஷனில் அனைத்து தளபதியான இராணுவ தளபதி, வான்படை தளபதி, கப்பல் படை தளபதி மற்றும் போலீஸ் மா அதிபர் அனைவரும் சொன்ன விடயம், இந்த இந்திய உளவு பிரிவினால் வழங்கப்பட்ட இந்த தகவலில் இந்த 5 அல்லது 6 விடயங்களும் சரியாக அமைந்திருந்தன. யாரால் செய்யப்பட போகிறது, எங்கே செய்யப்பட போகிறது, எப்போது செய்யப்பட போகிறது, எந்த வகையில் செய்யப்பட போகிறது போன்ற தகவல்கள் அனைத்தும் இதிலே அடங்கியிருந்த அடிப்படையில் இது நிச்சயமாக கவனத்தில் எடுக்கப்பட வேண்டிய ஒரு தகவலாக, உளவு தகவலாகத்தான் இருந்தது என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள். நிலந்த ஜெயவர்தன மட்டும்தான் இது ஒரு முக்கியமான உளவு தகவல் அல்ல என்று சொல்லி மறுத்தவர். அது மட்டுமல்லாது இந்த குண்டு தாக்குதல் நடந்தவுடன் அவர் செய்த முதல் வேலை, தன்னுடைய கை தொலைபேசியில் இருந்த சகல தகவல்களையும், டேட்டாஸ் எல்லாவற்றையும் உடனே அழித்து விட்டார். அழித்தது என்பது வெறுமனே அழிப்பதல்ல, அதிலிருந்து தகவல்கள் மீளப் பெற முடியாத வகையில் ஃபேக்டரி ரீசெட்டுக்கு போட்டு தன்னுடைய தொலைபேசியில் இருந்த அத்தனை தகவல்களையும் அவர் அழித்து விட்டார். கேட்கும் போது சொன்ன விடயம் என்னவென்றால், தன்னுடைய மனைவிக்கு இந்த பாவித்த தொலைபேசியை கொடுப்பதற்காக நான் இதை செய்தேன் என்று சொன்னார். சாதாரணமாக நாங்கள் கூட என்னுடைய மனைவிக்கு ஒரு தொலைபேசி என்றால் ஒரு புதுசைத்தான் வாங்கி கொடுப்போம். மிக உயர் பதவியிலே இருந்த தேசிய பாதுகாப்பு சபையின் முக்கியமானவராக இருந்த நிலந்த ஜெயவர்தன ஏன் இவற்றை அளித்தார், முடியாத வகையில், மீளப்பெற முடியாத வகையில் அவர் ஏன் அளித்தார் என்பது மிகப்பெரிய ஒரு சந்தேகமாகவும் கேள்வியாகவும் நமக்கு எழும்பியது. உங்களுக்கு தெரியும், தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் அவர்கள் கொழும்பில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார். இந்த பாராமிலிட்டரி என்று சொல்லப்படுகின்ற துணை ராணுவ குழுக்களினால். அந்த வழக்கு விசாரணையின் பொழுது அந்த வழக்கு தள்ளுபடியாவதற்கு பிரதானமான காரணமாக இருந்தவர் இதே நிலந்த ஜெயவர்தன். அவர் ஒரு அரச உளவுத்துறையினுடைய தலைவராக இருந்தும் அவர் சாட்சி வழங்கியது பாதிக்கப்பட்டவர் சார்பாக அல்லது அரசு சார்பாக அல்ல, அங்கு குற்றஞ்சாட்டப்பட்டு நின்றவர் சார்பாக சாட்சியம் வழங்கி அவருடைய சாட்சியின் பேரில் அந்த குற்றவாளி விடுவிக்கப்பட்டு அந்த வழக்கு நீதிமன்றத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டது. இந்த சம்பவத்தை நான் ஏன் இங்கே சொல்லுகிறேன் என்றால், குறிப்பாக இந்த மீண்டும் அவர் ஜயந்த சில்வாவுடைய கமிஷன் சபையிலே வாக்குமூலம் கொடுக்கின்ற பொழுது ஏன் அப்படி அந்த ரவிராஜனுடைய வழக்கிலே தான் சாட்சியம் வழங்கினேன் என்றால், கோத்தபாய ராஜபக்சவை பாதுகாப்பதற்காக அந்த சாட்சியத்தை வழங்கினேன் என்று சொன்னார். ஏன்னா அந்த நேரத்தில் இருந்த தகவலின் அடிப்படையிலே கோடிக்கணக்கான பணம் கருணா குழுவினருக்கு கைமாற்றப்பட்டு அவர்கள் தான் அந்த கொலையை மேற்கொண்டார்கள் என்ற சந்தேகம் பரவலாக இருந்தது. ஆனால் ஒரு அரச தரப்பினுடைய பாதுகாப்பு துறை உளவு பிரிவினுடைய மிக பொறுப்பில் இருந்தவர் அதில் அந்த குற்றம் சாட்டவரை விடுவிப்பதற்காக சாட்சியம் வழங்கினார் என்பதை இங்கே உங்களுக்கு சொல்வதற்காக. ஏனென்றால் கோத்தபாய ராஜபக்சவும் நிலந்த ஜெயவர்தனவும் மிகவும் நெருங்கிய நண்பர்கள் என்பதை இது உறுதிப்படுத்துகின்றது. 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் சஹரான் குழுவினருக்கு உரித்தான அல்லது அவர்களுடைய ஆயுத பயிற்சி பெறுகின்ற ஒரு முகாம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த தகவல்கள் வெளிவந்த பொழுது அது தொடர்பாக விசாரணை நடத்திய பொழுது கிடைத்த தகவல்கள் என்னவென்றால், இந்த சஹரான் குழுவினர் மிகப்பெரிய ஒரு ஆயுத தாக்குதலை நடத்தி இலங்கையை இரத்த கலரையாக்கப் போகின்றார்கள், குண்டுகள் வெடிக்க வைக்கப் போகிறார்கள் என்ற செய்திகள் அந்த விசாரணையில் தகவல் வந்தது. இந்த தகவல்கள் இந்த நிலந்த ஜெயவர்தன என்பவர் என்ற இலங்கையினுடைய
உளவு பிரிவினுடைய அரச உளவு பிரிவினுடைய பிரதானியாக இருந்தவருக்கும் வந்திருக்கிறது. அப்படியெல்லாம் அந்த தகவல்கள் வந்திருந்தும் கூட தான் இந்த ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வந்த தகவலை அவர் எந்த விதத்திலும் முக்கியமான தகவலாக மேற்கொள்ளாமல் இதை நடப்பதற்கு கைவிட்டார் என்பது இங்கே கவனிக்கத்தக்கது. 2018 நவம்பர் மாதத்தில் வவுனதீவிலே இருந்த ஒரு காவலர் மீது தாக்கப்பட்டு 2 போலீசார்கள் கொல்லப்பட்டனர். அவர்களுடைய ஆயுதங்களும் அபகரிக்கப்பட்டன. இது தொடர்பாக 2 அறிக்கைகள், ரகசிய அறிக்கைகள் அரச புலனாய்வு துறைக்கு வழங்கப்பட்டது. ஒன்று இராணுவ புலனாய்வு பிரிவு DMI, மற்றது SIS ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் என்கின்ற அரச புலனாய்வு பிரிவினர். இந்த 2 அறிக்கைகளிலும் வழங்கப்பட்ட தகவல் என்னவென்றால், போலீசார் மீது இருந்த கோபத்தில் முன்னாள் விடுதலை புலி போராளிகள் அல்லது அங்கத்தவர்கள் தான் இந்த தாக்குதலை நடத்தினார்கள் என்று கூறி, அது தொடர்பில் ஒரு முன்னாள் விடுதலை புலிய உறுப்பினரை அஜந்தன் என்பவரை கைது செய்து மாத கணக்காக தடுப்பு காவலில் வைத்திருந்தார்கள் என்பதும் இங்கு நீங்கள் கவனிக்கத்தக்கது. பின்னர் இந்த பாஸ்கு குண்டுவெடிப்புக்கு பிறகு நடத்தப்பட்ட விசாரணைகளில் இது புலிகளினுடைய அங்கத்தவர்கள் செய்ததல்ல, இது சஹரான் குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டது என்கின்ற தகவல் வெளிவந்தன. அது மட்டுமல்ல, மேலும் ஒரு தகவலாக இந்த குண்டு தாக்குதல் நடந்து நவம்பர் மாத அல்ல டிசம்பர் மாத ஆரம்பத்திலேயே இது சஹரான் குழுவினரால் தான் நடத்தப்பட்டது என்ற தகவல் சமூகத்திற்குள் மறைந்து வாழுகின்ற புலனாய்வு அதிகாரிகளினால் ஒரு ரகசிய அறிக்கை அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்படியானால் இவர்களுக்கு நடந்த உண்மை ஆரம்பத்தில் இருந்தே தெரியும், ஆனால் இவை திட்டமிட்டு மறைக்கப்பட்டது. அதன் பிறகு நான் ஏன் இதை சொல்ல வருகிறேன் என்றால், இந்த சம்பவம் நடந்ததன் பிறகு இதற்கு விசாரணை நடத்துவதற்காக ஒரு போலீஸ் படைப்பிரிவு அங்கே சென்றது. அவர்கள் போலீஸ் மோப்ப நாய்களை கொண்டு போனார்கள். ஒரு மதகுக்கு கீழே இருந்து ஒரு ஜக்கெட்டும் ஒரு பள்ளிக்கூட பையும் எடுக்கப்பட்டன. பின்னர் அந்த போலீசாரோடு அஜந்தனுடைய வீட்டை நோக்கி போனது. உண்மையிலேயே மோப்ப நாய் சரியாக போயிருக்க வேண்டியது சம்பவம் நடந்த இடத்தில். ஆனால் பின்னர் அஜந்தனுடைய வீட்டில் இருந்தவர்கள் சொன்னது, நேற்றும் இந்த பள்ளிக்கூட பை எங்களுடைய வீட்டிலே தான் இருந்தது. அதற்கு முதல் நாள் மாலை போலீசார் அங்கே போய் அந்த வீடை பரிசோதனை செய்திருக்கிறார். இந்த அரசாங்கம் வந்ததன் பின்பு மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பொழுது இந்த ஜக்கெட்டை கண்டுபிடித்ததாக கூறப்படும் அசீத் பாவா என்கின்ற அரச உத்தியோக அல்லது புலனாய்வு உத்தியோகத்தோடு கைது செய்திருக்கிறார். அவர் சொல்கிறார், தனக்கு இந்த தகவல் ஒரு வாட்ஸ்அப் செய்தி மூலம் வந்தது, யார் அனுப்பியது என்று எனக்கு தெரியாது, அதன் மூலம்தான் எனக்கு கிடைத்தது. ஆனால் இன்று விசாரணையின் பொழுது இது இவர்களுடைய திட்டமிட்ட வேலை என்பது பல்வேறு விடயங்களால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வவுனதீவு சம்பவம் தொடர்பாக இன்னும் ருசிகரமான தகவல் என்னவென்றால், அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட துப்பாக்கிகள் இறுதி வரை கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் இந்த ஈஸ்டர் தின குண்டுவெடிப்புக்கு பிறகு சஹரானுடைய குடும்ப அங்கத்தவர்கள் தங்களுடைய உடலிலே கட்டியிருந்த குண்டுகளை வெடிக்க வைத்து இறந்ததன் பின்பு அந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட துப்பாக்கியும் அதிலிருந்து புறப்பட்ட ரவையினுடைய அடையாளங்களும் வவுனதீவில் பாதித்த துப்பாக்கி ரவைகளுடைய அடையாளம் கிட்டத்தட்ட ஒன்றாக இருந்ததை அவதானித்தார். அது மட்டுமல்ல, இந்த குறிப்பிட்ட இலக்கத்தை கொண்ட இந்த துப்பாக்கி 2008ஆம் ஆண்டு அரசோடு இணைந்து செயற்பட்ட பாராமிலிட்டரி அல்லது பாரா துருப்பில் இருந்த ஆதம்பாவா என்பவருடைய மகனுக்கு 2008ஆம் ஆண்டு பாதுகாப்பு துறையினரால் வழங்கப்பட்ட துப்பாக்கி தான் இது. அது மட்டுமல்ல, பின்னர் இந்த துப்பாக்கி எவ்வாறு கைப்பற்றப்பட்டது என்றால், ஆதம்பாவா இது தனக்கு தெரியாது, தன்னுடைய வீட்டிலே கூரைக்குள்ளே ஒளித்து வைக்கப்பட்டிருந்ததாக அவர் தன் கண்டெடுத்ததாக கொண்டு வந்து CID-டம் ஒப்படைத்தார். அதனுடைய இலக்கத்தை பரீட்சித்து பார்த்த பொழுது அது உண்மையான அதனுடைய ஒரிஜினல் இலக்கம் அல்ல, அதன் பின்னர் பொய்யாக பொறிக்கப்பட்ட இலக்கம். உண்மையிலேயே நான் அறிந்த வகையில் துப்பாக்கிகளில் குறிப்பிட்ட இலக்கத்தை பொறிக்கின்ற அந்த தொழில்நுட்பம் என்பது இராணுவ தலைமையாக அல்லது இராணுவ அமைப்பிடம் தான் இது இருக்கக்கூடும், வேறு இடத்தில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதன் பிறகு சம்பவம் நடந்ததுக்கு பிறகு ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கு பிறகு ஆதம்பாவாவை கைது செய்து அவரிடம் இந்த துப்பாக்கியை நீங்கள் யாரிடம் கொடுத்தீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், 2014ஆம் ஆண்டு முஸ்லிம் இராணுவ குழுவிடம் நாங்கள் இதை கையளித்தோம் என்று அவர் வாக்குமூலம் கொடுத்தார். இது ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இப்படியான ஒரு வலைப்பின்னல், கண்களுக்கு புலப்படாத ஒரு திட்டமிட்ட வலைப்பின்னல் அமைப்பொண்டு இயங்கி வந்திருக்கின்றது. ஒரு உண்மையான சம்பவத்தை மறைப்பதற்காக இத்தனை விதமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. துவக்கு ஒரு இடத்திலே புத்தகப்பை போடப்படுகின்றது, இன்னொரு இடத்திலே இருந்த புலிகளில் இருந்த உறுப்பினர் கைது செய்யப்படுகிறார். இதை மறைப்பதற்காக பல்வேறு அறிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன. அதே நேரம் இந்த தாக்குதல் வவுனதீவு தாக்குதலை நடத்தியவர் என்ற சஹரான் குழுவினர் என்ற அறிக்கை போயிருக்கிறது. இருக்கிற அரசு சாதாரண உத்தியோகபூர்வ படைப்பிரிவு, அரசாங்க தேசிய பாதுகாப்பு பிரிவுக்கு மேலதிகமாக கண்களுக்கு புலப்படாத ஒரு மாய கட்டுமானம் அரசுக்கு கீழே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டபடியினால்தான் இந்த புத்தகத்தை நான் எழுத முயற்சித்தேன்.
இன்னும் ஆழமாக கிண்டி இந்த தகவல்களை வெளிக்கொணர வேண்டும் என்ற உந்துதல் எனக்கு அதிலிருந்து தான் வந்தது. இப்பொழுது 2025ஆம் ஆண்டிலே நடத்தப்பட்ட விசாரணைகளில் கலீல் என்று ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் யார் என்று விசாரித்துக் கொண்டு போனார். 2019ஆம் ஆண்டிலே அவர் அந்த தாக்குதல் நடத்திய பொழுது அந்த காலத்திலே அங்கே இருந்து ஒரு சிம் கார்டு ஒன்றை அவர்கள் எடுத்திருக்கிறார். அந்த சிம் கார்டை எடுத்து அதை யாருடையது, யார் பாவித்திருக்கிறார் என்பதை விசாரித்து பார்த்து அதனுடைய ஐபி அட்ரஸை பார்த்தால் அந்த குறிப்பிட்ட நபர் தொடர்ச்சியாக சஹரான் குழுவினருடன் தொடர்பு வைத்திருந்தவர் என்பது தெரிய வந்திருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தான் இப்பொழுது ஷானியா பேசேகர் என்கின்ற விசாரணை அதிகாரி இவரை கைது செய்திருக்கின்றார். இப்பொழுது அண்மையிலே கைது செய்யப்பட்ட இன்னும் ஒரு கலீல், அவர் யார் என்றால் பிள்ளையானோடு சிறையிலே இருந்திருக்கிறார். அவரும் இராணுவ உளவு பிரிவோடு செயற்பட்ட ஒருவர். அவர் ஏற்கனவே நான் குறிப்பிட்ட கலீலினுடைய மகன் என்ற தகவல் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. இந்த குடும்பம் காத்தான்குடியைச் சேர்ந்த குடும்பம். இராணுவத்தினுடைய உளவு பிரிவோடு இவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். அவருடைய அண்மைய அறிக்கையின்படி, வாக்குமூலத்தின்படி 2015ஆம் ஆண்டிலிருந்து சஹரான் குழுவினுடைய செயற்பாடு தொடர்பாக அரச புலனாய்வு பிரிவுக்கும் இராணுவ புலனாய்வு பிரிவுக்கும் நான் தொடர்ச்சியாக தகவல்களை வழங்கி வந்திருக்கிறேன் என்று அவருடைய அண்மைய வாக்குமூலம் சொல்லுகின்றது. அது மட்டுமின்றி இந்த இராணுவ உளவாளியாக இருந்த இதிலே ஒரு ஜமீல் என்று ஒருவர் இருந்தார். இவர்கள் தொடர்பாக சூலா கொடித்துவக்கு என்கிற பிரிகேடியர் வந்து இந்த விசாரணை கமிஷனுக்கு வழங்கிய ஒரு சாட்சியம், அது இன்னும் வெளியிலே அம்பலப்படுத்தப்படாத ஒரு சாட்சியம். அந்த சாட்சியத்திலே அவர் சொல்லுகிறார், இந்த இவர்களுடைய இராணுவ உளவு பிரிவின் உளவாளி சஹரான் குழுவினருக்கு உள்ளே தாங்கள் அனுப்பி வைத்திருந்தோம். அவர் ஒரு மிக முக்கியமான உளவாளி. அவர் எங்கே போகிறார் வருகிறார் என்பதை பார்ப்பதற்காக கைத்தொலைபேசிக்குள்ளே ஒரு கருவியை நாங்கள் பொருத்தி வைத்திருந்தோம். அவருடைய வீட்டுக்கு மேலே அவர்களிடம் யார் வருகிறார்கள் போகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக சிசிடிவி கேமரா போட்டு வைத்திருந்தோம். சஹரான் குழுவினோடு வேலை செய்த ஜமீல் என்பவர் தாய் சமுத்திரா ஹோட்டலில் போய் இறுதியிலே வெடிக்க வைக்காமல் வெளியிலே போய் தன்னை வெடிக்க வைத்த அவருடைய வீட்டுக்கு மேலே சிசிடிவி கேமரா இருந்திருக்கிறது. இதன்படி பார்த்தால் என்ன தெரிகிறது என்றால், இந்த அனைத்து செயற்பாடுகளும், இந்த குறிப்பிட்ட குழுவினருடைய அனைத்து செயற்பாடுகளையும் கண்காணிப்பதற்காக இலங்கையினுடைய இராணுவ புலனாய்வு பிரிவும் இலங்கையினுடைய தேசிய புலனாய்வு பிரிவும் ஆரம்பத்திலிருந்தே முழு கண்காணிப்பை வைத்திருந்தார்கள் என்பதுதான் இங்கே உறுதிப்படுத்தப்படுகின்றது. அது மட்டுமன்றி ரணில் விக்ரமசிங்க இந்த விசாரணை கமிஷனிலே வழங்கிய சாட்சியத்தில் சுரேஷ் சலே என்கின்ற இராணுவ உளவு பிரிவு அதிகாரி தான் ஆரம்பத்திலிருந்து இலங்கையிலே முஸ்லிம் ஆயுத குழுக்களை பயிற்சிவிப்பதற்கு பொறுப்பாக இருந்து செயற்பட்டவர் என்று ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய சாட்சியத்திலே கூறியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும், ஆசாத் சாலி என்பவர் கொழும்பில் ஆளுநராக இருந்தவர். அவர் சுஃபி முஸ்லிம்களுக்கு எதிராக கிழக்கிலே சஹரான் குழுவினர் நடத்திய தாக்குதல்களை தடுத்து நிறுத்தும்படி அவர் ஆர்ப்பாட்டங்களை செய்தார். அந்த பிரச்சனையில் அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பொழுது அவரை சிறையில் பார்க்க வந்த சுரேஷ் சாலே அவருக்கு 500 மில்லியன்கள் பணம் தருவதாக கூறி இந்த சஹரான் குழுவினருக்கு எதிராக நடத்தப்படும் ஆர்ப்பாட்டங்களை நிற்பாட்டும்படி பல தடவை தன்னை வலியுறுத்தியதாக அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். இது எழுத்தில் இருக்கின்றது. அவரிடம் 500 மில்லியன்கள் தந்து 300 மில்லியனை நீ தேர்தலுக்கு செலவழி, 200 மில்லியனை நீ வைத்துக்கொள் என்று சுரேஷ் சாலே சொன்னதாக ஆசாத் சாலி சொல்லி இருக்கின்றார். இவை எழுத்தில் இருக்கின்றது. ஆனால் இவை அப்படி சொல்லப்படவில்லை என்று சுரேஷ் சாலையினுடைய பக்கத்திலிருந்து எந்த மறுப்பும் இதுவரை வரவில்லை. அது மட்டுமின்றி ஆசாத் மௌலானா உங்களுக்கு தெரியும், பிள்ளையானுடைய செயலாளராக இருந்தவர். அவரோடு வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார். பிள்ளையான் சிறையில் இருக்கும் பொழுது சைனி மௌலவியும் இன்னும் 8 பேரும் அவர்கள் சிறையிலே இருந்தார்கள். அவர்கள் கிழக்கிலே சுஃபி முஸ்லிம்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்திய குற்றத்தில் அவர்கள் இருந்தார்கள். பிள்ளையான் வந்து பர்ராஜசிங்கனுடைய கொலை தொடர்பாக சிறையில் இருந்தார். அந்த நேரம் இவர்களுக்குள்ளே உறவு ஏற்பட்டதாகவும் அந்த தொடர்பை பாவித்துத்தான் இவர்கள் இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டார்கள் என்று ஆசாத் மௌலானா கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல்களை தன்னோடு பகிர்ந்து கொண்ட அல்லது இந்த தகவல் தெரிந்த சுரேஷ் சலே தனக்கு ஒரு கட்டத்திலே சொன்னார், அந்த குண்டு வெடித்த அன்று காலை தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் ஒருவர் இருக்கிறார், அவரை போய் உடனடியாக அந்த ஹோட்டலை விட்டு வெளியே எடுத்துக்கொண்டு வா என்ற தகவலை இவர் சொன்னார். இப்போ இதே நேரத்தில் இந்த தகவல் ஆசாத் மௌலானுடைய வாக்குமூலம் வெளிவந்தது பின்பு சுரேஷ் சலே சொல்லுகிறார், குண்டு வெடிக்கும் போது நான் இலங்கையிலே இருக்கவில்லை, நான் வெளிநாட்டிலே இருந்ததாக. ஆனால் இந்த குண்டு வெடித்த காலத்தில் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ எனக்கு நீண்ட காலமாக தெரியும். நான் யுக்திய பத்திரிகையுடைய ஆசிரியராக இருந்த காலத்திலிருந்து எனக்கு அவரை தெரியும். நான் இந்த புத்தகத்தை எழுதுகிறேன் என்ற தகவல் அறிந்தவுடன் அவர் சுனந்த இங்கே வா, நான் உனக்கு சில தகவல்களை சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் எனக்கு சொன்னது. அதை நான் பதிவிலே வைத்திருக்கிறேன். அவர் சொன்னார், குண்டு தாக்குதலுக்கு 2 வாரங்களுக்கு முதல் சுரேஷ் சலே என்னை
காணுவதற்கு வந்தார். என்னை காண அவர் வந்திருப்பதாக எனக்கு அறிவித்தவர் ராணுவ தளபதியாக இருந்த மகேஷ் சேனநாயக்க. ஆனால் வெளிநாட்டுக்கு போய் சுரேஷ் சலே வந்ததுக்கான எந்த விதமான குடியரவு தகவலும் இதுவரை இல்லை. இவை எல்லாம் எந்த அளவு தூரம் உண்மை இல்லை என்பதற்கான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ சொல்லிய அந்த சாட்சியம் அவர் எங்கும் வந்து சொல்ல தயாராக இருப்பதாக சொன்னார். ஆசாத் மௌலானாவினுடைய சாட்சியங்களை பொறுத்தவரையிலே அவர் சொல்வது உண்மையா பொய்யா என்ற கேள்விக்கு இடங்கள் இருக்கின்ற காரணம் அவர் சொல்லுவது சம்பந்தமான குறுக்கு விசாரணைகள் எங்கும் மேற்கொள்ளப்படவில்லை. அவருடைய போன் தகவல்கள் அல்லது டேட்டாக்கள் பரீட்சிக்கப்படவில்லை. இந்த தொலைபேசி உரையாடல் நடந்ததா இல்லையா என்பது அவை நடத்தப்படுகின்ற பட்சத்தில் அவை நடத்தப்பட வேண்டும். அப்பொழுது இந்த உண்மைத்தன்மைகள் வெளிவரும் என்பது என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்லாமல் இந்த விடயம் சம்பந்தமாக பிரபல பத்திரிகையாளர் DBS ஜெயராஜ் முன்னர் அயலின் பத்திரிகையிலே பணியாற்றியவர், இப்பொழுது கனடாவிலே இருக்கிறார். அவர் 2 கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். அதிலே முக்கியமானது இந்த ஆசாத் மௌலானா இந்த நாட்டை விட்டு சென்றதற்கு காரணம் சுரேஷ் சலே ஆசாத் மௌலானாவை அச்சுறுத்தியதுதான் என்று அவர் எழுதியிருக்கிறார். அதை விலாவாரியாக எழுதுகின்ற பொழுது ஃபாதர் சிரில் காமினி என்பவர் இந்த குண்டு தாக்குதல் தொடர்பாக நடத்திய ஜூம் கலந்துரையாடலில் இந்த தாக்குதலின் பின்னால் இலங்கையினுடைய இராணுவ புலனாய்வு தலைவர் சுரேஷ் சாலே இருக்கிறார் என்று அவர் குற்றம் சாட்டி இருந்தார். இதை கேள்விப்பட்டவுடன் சுரேஷ் சாலே ஆசாத் மௌலானாவை அழைத்ததாகவும், ஆசாத் மௌலானா சொல்லுகிறார், தான் சுரேஷ் சாலையை இவ்வளவு கோபத்துடன் அவர் இருப்பதை நான் ஒரு நாளும் காணவில்லை. அவர் சொன்னாராம், எனக்கும் உனக்கும் தெரிந்த ஒரு விடயம் என்னென்று ஃபாதர் சிரில் காமினிக்கு தெரிய வந்தது என்று தன்னை அச்சுறுத்தியதாகவும், தன்னுடைய போனை வாங்கி தன்னுடைய போனில் இருந்த தகவல்களை எல்லாம் சுரேஷ் சாலை அழித்து விட்டதாகவும் ஆசாத் மௌலானா சொல்லி இருக்கிறார். அதன் பிறகு பிள்ளையான ஆசாத் மௌலானாவை கொழும்பிலிருந்து கிழக்குக்கு வர சொல்லி அழைத்த பொழுது புலனாய்வு பிரிவை சேர்ந்த ஒருவர் ஆசாத் மௌலானாவுக்கு சொன்னதாக சொல்லப்படுகிறது, கிழக்குக்கு வர வேண்டாம், உன்னை வாகனத்தால் மோதி கொல்லுவதற்கு திட்டம் இருக்கிறது. அத்தோடுதான் தான் நாட்டை விட்டு போனதாக DBS ஜெயராஜுக்கு அவர் கூறியதாக DBS ஜெயராஜ் எழுதியிருக்கிறார். இது உண்மைத்தன்மையை பற்றி எங்களுக்கு கேள்விகள் இருந்தால் இன்று வரை சுரேஷ் சலே இலங்கையினுடைய இராணுவ தலைமை புலனாய்வு அதிகாரி தனக்கு எதிராக பிரபல பத்திரிகையிலே எழுதப்பட்ட கட்டுரையிலே வந்த தகவலை இதுவரை அவர் மறுக்கவில்லை. அவர் மறுக்காத வரை அது தொடர்பாக நாங்கள் சந்தேகப்பட வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இது உண்மையான தரங்கள் எங்கே இருக்கின்றது என்பதை தேடி பார்க்கின்ற பொழுது அந்த தேவை எங்களுக்கு ஏற்படுகிறது. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு முக்கியமான நபரை பற்றி நான் சொல்ல வேண்டும். சாரா ஜெஸ்மின் என்று சொல்லப்படுகிறது. இந்த சாரா ஜெஸ்மின் யார் என்றால் நீர்கொழும்பு கட்டுவாப்பிட்டிய ஆலயத்தில் கொண்டு வைக்கப்பட்ட ஹஸ்தூன் முகமது என்பவருடைய மனைவி. அவர் ஒரு தமிழ் பெண்மணி, பின்னர் முஸ்லிம் மதத்துக்கு மாறி திருமணம் முடித்தார். இவரும் சஹரானுடைய மனைவி ஹாதியாவும் மிகவும் நெருங்கிய நண்பர்கள். இந்த சாய்ந்த மருதுவிலே அவர்கள் மேற்கொண்ட தற்கொலை தாக்குதலின் பொழுது அவர்கள் எல்லோரும் இறந்து போனார்கள். 18 பேருடைய உடல் பாகங்களும் தலைகளும் கிடைத்தன. அங்கு இருந்தவர்கள் 3 பேருடைய உடல் பாகங்களும் தலைகளும் கிடைக்கிறது. அதிலே ஒன்று சாரானுடைய தமையன் சைனி மௌலவி, அவரை தாங்கள் தான் சுட்டுக் கொண்டோம் என்று போலீசார் ஒத்துக்கொள்கிறார்கள். இன்னும் ஒருவர் சாரானுடைய மனைவி ஹாதியா, அவர் தன்னுடைய மகனையும் முதலிலே தன்னை குண்டு வெடித்து இறக்கலாம் என்று இருந்தாலும் பின்னர் தன்னுடைய பிள்ளையோடு போய் மறைந்து கொண்டார். ஆகவே அவர் உயிர் தப்பினார். அவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டு காவலில் இருந்தார். அங்கு இருந்த இந்த சாரா ஜெஸ்மின் என்பவருக்கு என்ன நடந்தது என்பது இன்று வரை தெரியவில்லை. ஆனால் ஹாதியா சொல்கிறார், குண்டெல்லாம் வெடித்ததன் பின்பு தான் சாரா ஜெஸ்மினை கண்டேன், அவருடைய குரலை கேட்டேன், அவர் இரத்தம் தோய்ந்த நிலையிலே நின்றார் என்று பல்வேறு விசாரணைகள் அவர் மீள சொல்லி இருக்கிறார். இந்த சாரா ஜெஸ்மினுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக இன்று வரை எந்த தகவல்களும் இல்லை. தற்கொலை தாக்குதல்கள் பலவற்றை நாங்கள் இங்கே பார்த்திருக்கிறோம். புலிகள் நடத்திய தற்கொலை தாக்குதல் எல்லாவற்றிலும் தலைகள் மிஞ்சுவது வழக்கம், என்ற தலை பறந்து விடும் வெடிக்கின்றது. ஆனால் இதில் அவருடைய தலையோ உடல் பாகங்களோ கிடைக்கவில்லை. அந்த இடத்திலே மேற்கொள்ளப்பட்ட DNA பரிசோதனைகளின் மூலமும் அங்கு சாரா ஜெஸ்மினுடைய DNA தகவல்கள் கிடைக்கவில்லை. 2 தடவைகள் அந்த DNA பரிசோதனை நடத்தப்பட்டும் அந்த தகவல்கள் கிடைக்கவில்லை. அதன் பிறகு கோத்தபாய ராஜபக்ச பதவியில் இருக்கின்ற பொழுது 3வது தடவையாக ஒரு DNA பரீட்சை செய்யப்பட்டு அதனுடைய பொறுப்பாளர்களை பெறுவதற்கு சென்றது யார் என்றால் இருந்த முன்னாள் போலீஸ் அதிபரும் அதிபரும் பின்னர் தேசபந்து தென்னகோன் என்கின்ற மிக உயர்மட்ட போலீஸ் அதிகாரியும் தான் இந்த சாரா ஜெஸ்மினுடைய DNA பரீட்சையினுடைய 3வது ரிசல்ட்ஸை பெறப் போயிருக்கிறார்கள். அதிலே பாசிட்டிவ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்போ அந்த வைத்திய அதிகாரி சொல்லுகிறார், தன்னுடைய சேவை வாழ்நாளிலே ஒருவருடைய டிஎன்ஏ பரீட்சையினுடைய பருப்பரை பருவதற்கு இவ்வளவு பெரிய உயர் அதிகாரி, போலீஸ் உயர் அதிகாரி வந்தது இதுதான் முதல் தடவை என்பது. இவை எல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை ஊட்டுவனவாகவே இருக்கின்றது. அது மட்டுமன்றி இந்த டிஎன்ஏ பரிசோதனை தொடர்பாக கிழக்கிலே தான் இந்த பரிசோதனைக்கு அவர்கள் உடல் பாகங்கள் இருக்கின்றன. சாணி அபேசேகரனுடைய விசாரணை மேற்கொண்ட பொழுது அந்த கிழக்கு மாகாணத்திலே அந்த எலும்பு துண்டுகளை வைத்திருக்கின்ற ரகசிய பரிசோதனையிடமிருந்து எந்த எலும்பு துண்டை நீங்கள் அனுப்பினீர்கள் டிஎன்ஏ பரிசோதனை 3வது பரிசோதனைக்கு என்கின்ற தகவலை கேட்ட பொழுது அவர்கள் அந்த ஒரு எலும்பு பகுதியினுடைய படத்தை அனுப்பியிருந்தார். கொழும்பிலே இருக்கின்ற அந்த பரிசோதனை பிரிவிலே நீங்கள் பரிசோதனை செய்த எலும்பை காட்டுங்கள் என்று சொன்னால் அவர்கள் சொன்னார்களாம், நாங்கள் டிஎன்ஏ பரிசோதனை செய்ததன் பின்பு அது கரைந்து போய்விட்டது காற்றிலே. சரி, அதனுடைய படம் இருக்கிறதா என்று கேட்ட பொழுது அவர்கள் காட்டிய படத்துக்கும் கிழக்கிலே இருந்து அனுப்பப்பட்ட படத்துக்கும் இடையிலே பாரிய வித்தியாசம் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது இதில் மிகப்பெரிய கண்ணுக்கு புலப்படாத மர்மங்கள் நிறைந்திருக்கின்றன என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது என்பதுதான் எங்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த கேள்வியை எழுப்ப வைக்கிறது. முக்கியமாக இந்த 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 நிழல் உரு ஆட்சி அல்லது ஆள் அரசு என்பது எவ்வாறு இயங்குகின்றது, அது எங்களுடைய கண்களுக்கு புலப்படாமல் அது எப்படி அமைந்திருக்கிறது என்பதை வெளிக்கொணரும் நோக்கிலேயே இந்த புத்தகம் எழுதப்பட்டது. இது வெறுமனே ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்டுமானம் போல் அதற்கு ஒரு தலைவர், செயலாளர், அதுக்கு அங்கத்தவர்கள் மாதத்துக்கு ஒரு முறை கூட்டம் நடத்தி குறிப்படுத்த அறிக்கை எடுக்கின்ற ஒரு கட்டுமானம் அல்ல. அது கிட்டத்தட்ட ஒரு திருவ வடிவானது. எந்த விளத்தில் விழுகிறதோ அது அதற்குரிய வடிவத்தை எடுத்துக்கொள்ளும். அது ஆவியாக போகலாம், காற்றிலே மிதக்கலாம், அது போன்ற ஒரு நிலையிலே இருப்பது. இது வெறுமனே அரசாங்கத்தினுடைய கொள்கையை கொண்டு போவது மட்டுமல்ல, அரசாங்கம் அமைதியாக ஆட்சியை நடத்த விரும்பினாலும் அரசை இழுத்து வீழ்த்துவதற்காக நாட்டிலே இருக்கின்ற மதவாத, இனவாத சக்திகளோடு, பௌத்த தீவிரவாத சக்திகளோடு இணைந்து செயற்படுகின்ற ஒரு மாய கட்டுமானமாக இருக்கின்ற. உங்களுக்கு தெரியும், தமிழ் பகுதிகளிலே கொண்டு வந்து விகாரைகளை இரவோடு இரவாக வைத்து அதுக்கு இராணுவ பாதுகாப்புகளை போட்டதன் பின்பு அரசாங்கம் விரும்பினாலும் அதை எடுக்க முடியாது. எடுக்க போனால் அரசாங்கத்தினுடைய ஆட்சி ஆட்டம் கண்டுவிடும் நடக்கின்றன. இவை ஒரு மிக படும் மோசமான நிலைமை. இது நாடு பூராக கண்களுக்கு தெரியாத வகையிலே இந்த யுத்த காலத்திலே வளர்க்கப்பட்ட ஒரு கட்டுமானமாக அல்லது அதனுடைய பிரதிபலனாக வந்த ஒரு கட்டுமானமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவேதான் நாங்கள் ஒரு ஜனநாயக சூழலை விரும்புகிறவர்கள் நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருவது இலங்கையினுடைய இந்த பாதுகாப்பு துறை என்பதை சீர்திருத்தப்பட வேண்டும், மீளுருவாக்கம் செய்யப்பட வேண்டும் என்று. அப்படி இல்லாவிட்டால் எந்த நேரமும் தமிழ் மக்களுக்கு எதிராக, சிங்கள மக்களுக்கு எதிராக, முஸ்லிம் மக்களுக்கு எதிராக இது மேல் மட்டத்திலே எங்களுக்கு கண்ணுக்கு தெரிகின்ற மட்டத்திலே அல்ல, கண்களுக்கு புலப்படாத அடிமட்டத்திலே இது செயற்பட முடியும். மிகப்பெரிய பாதிப்பை சகல சமூகங்களுக்கும் கொண்டு வரும் என்கின்ற உண்மை சாதாரண மக்களுடைய உரையாடலுக்காக கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த புத்தகம் எழுதப்பட்டது. இதை முடிந்தால் வாங்கி வாசியுங்கள். வாசிக்கின்ற பொழுது என்னுடைய உள்ளடக்கத்தை நீங்கள் பார்த்தாலே தெரியும் இதில் எவ்வளவு விடயங்கள் நாங்கள் தேடி. கிட்டத்தட்ட நான் 20,000 பக்கங்கள் அறிக்கைகளை வாசித்துத்தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். ஆகவே இது சமூகத்திலே கலந்துரையாடலுக்கு வர வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நூல். බොහොම ස්තුතියි. අන්තිමට කියන්න ඕනේ මේ වගේ පොතක් ලියන එක මේ එතන අඟට සප තියෙන එකක් නෙවෙයි. මට මේක ලියලා මේ පළ කරන්න ඉස්සෙල්ලා මේ අද මේ රාජ් පොලිසිය ඉන්න ලොක්කෙක් කිව්වා ටිකක් ප්‍රවේශමෙන් ඉන්න මොනවද කමක් නැහැ කියලා. අපි දන්නවා අපි දිගටම අවධානම අරගෙන වැඩ කරලා තියෙන්නේ මේ වගේ දේවල් හිලිදරව් කරන්න ඕන නිසා. වගේ මේක ලියනවට වඩා මේක කියන එක කතා කරන්නත් අපි කළා තියෙන අපි දීර්ඝ කාලයක් මේක කරපු නිසා මම හිතන්නේ මේ වගේ සභාවක අපි මේක සාකච්ඡා කරන්නේ. මොකද අපිට තාමත් අපේ පරම්පරාවට තාමත් තියෙනවා විශ්වාසයක් යම් විදියකට මේ රට හැමෝටම සමානාත්මතාවය ඇතුව ජීවත් වෙන්න පුළුවන් රටක් බවට අපිට පත් කරන්න පුළුවන්. ඒ සඳහා අවශ්‍ය පියවරක් විදියට තමයි මම මේ හිතන්නේ මේ පොතේ තියෙන කරුණු සාකච්ඡා කිරීමෙන් අපි කොහොමද ඇත්ත වශයෙන්ම යුදකරණය වූ රටක් ප්‍රජාතන්ත්‍රවාදී රටක් බවට පත් කරන්නේ කොහොමද? ආරක්ෂකංශ ප්‍රතිසංස්කරණය කරන්නේ කොහොමද? මම හිතන්නේ මෙතන ඉන්න හුඟ දෙනෙකුත් මේ ආණ්ඩුවට සහාය දෙන්නේ නැති, හිතෙන් හරි ඡන්ද නොදුන්නත් මාත් මේ ආණ්ඩුවට ඡන්ද දීපු කෙනෙක්. අවංකවම කියනවා මම ප්‍රසිද්ධියට කියලා තියෙනවා. මම ඒවට NPP කාර්යයක් JVP කාර්යයක් නෙවෙයි, වෙනසක් අවශ්‍ය නිසා තමයි මම මේක කරේ. ඉතින් අපට යුතුයකමක් තියෙනවා අද ඇත්ත වශයෙන්ම ඡන්ද දීලා ගෙවලට බලාගෙන ඉන්නේ නැතුව ඇත්ත වශයෙන්ම මේ තියෙන ප්‍රශ්න අපට පුළුවන් හැම ෆෝරම් එකකම අපි ඉන්න හැම තැනකම සාකච්ඡා කරමින් අපි බලාපොරොත්තු වෙච්ච අපි ඔක්කොම ඉන්නේ දැන් අර ඩිපාර්චර් ලොන්ච් එකේනේ අපි ඉන්නේ ඔක්කොම දැන් නේද? අපි ඉන්නේ පිටවි පර්යන්තේ අපි ඉන්නේ. ඉතින් පිට වෙන්න ඉස්සෙල්ලා අපිට යුතුයකමක් තියෙනවා මේ සමාජයේ ගොඩනැගීමට කරන්න පුළුවන් දෙයක් කරන්න. ඒකට තමයි මම මේ පොත ලිව්වේ. මේ වගේ කතාව අහගෙන ඉතින් ඒකට බොහොම ස්තුතියි. මම කැමතියි ඔබේ අදහස් දැනගන්න. உங்கள் அனைவருக்கும் நன்றி.
முக்கியமாக இந்த புத்தகத்தை எழுதுவதென்றது அவ்வளவு உடலுக்கு அவ்வளவு நல்ல சுகமான ஒரு காரியம் அல்ல. இதை நான் எழுதி கொண்டிருக்கின்ற பொழுதே இன்று இராணுவ இலங்கையினுடைய பாதுகாப்பு துறையிலே உயர்மட்டத்தில் இருக்கிற ஒருவர் எனக்கு சொன்னார், சற்று கவனமாக செயல்படுங்கள், இதை அவ்வளவு உங்களுக்கு பாதுகாப்புக்கு பங்கம் வரலாம் என்று. ஆனால் எங்களை போன்றவர்கள் தொடர்ச்சியாக இந்த நாட்டிலே ஒரு ஜனநாயக சூழல் வர வேண்டும், சகல இனங்களும் அச்சமின்றி சமூகத்திலே சமனாக வாழ வேண்டும், இந்த நாட்டிலே வெளிப்படையாக விடயங்களை பேசுகின்ற சமூக சூழல் உருவாக வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக பணியாற்றி வந்தவர்கள். அந்த அடிப்படையிலே தான் இவை உங்களுக்கு முன்னால் வைக்கப்படுகின்றன. இருந்தாலும் நாங்கள் வயது போய் இப்ப டிபார்ச்சர் லான்ச்சிலே தான் ரெடியாக இருக்கிறோம், அடுத்த பயணத்துக்கு தயாராக. இருந்தாலும் ஒரு நம்பிக்கையிலே நாங்கள் உங்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த தகவலை பரிமாறுவதற்கு இப்படியான ஒரு ஃபோரம் எங்களுக்கு கிடைத்தது நன்றி. நீங்களும் முடிந்த வரையிலே இதை வாசித்து உங்களுக்கு முடிந்த வரையிலே இந்த உரையாடலுக்கு சமூக உரையாடலுக்கு கொண்டு போய் எத்தகைய ஒரு நாட்டிலே நாங்கள் கண்களுக்கு புலப்படாத ஒரு சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வதற்கு இது உங்களுக்கு வழிவகுக்கும். நீங்களும் இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்திருக்கலாம். நான் இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்த நான் ஜேவிபி காரணோ அல்லது புலிகளுக்கு ஆதரவாளனோ அல்ல. நான் சாதாரணமாக இந்த நாட்டிலே ஜனநாயகம் வர வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தவன் என்ற வகையிலே என்னுடைய நான் மேற்கொண்டிருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி.